வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் நம்ம சதிக்கும் கடவுளுக்கும் மதத்திற்கும் பெரிய சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில் சதியினால் யாருக்கு என்ன பயன், உண்மையாலுமே என்ன பயன் சதியினால் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவரங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நம்ம 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 பண்டைய காலங்கள்லேயும் சரி, இப்போவும் சரி, பெண்ணுக்கு என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கொஞ்சமாவது யூகிக்க முடியும். சரிங்களா? இந்த யூகத்தின் அடிப்படையில் தான் சதிக்கு என்ன காரணம் இருக்குது, அதனால் யாருக்கு என்ன பயன்கிறது நம்ம சொல்ல முடியும். பொதுவாக ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி இருக்கும்போது அந்த ஆண் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பழைய காலங்களில் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் எதையுமே இதோட பொருத்தி பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இருக்கிற நிலைமை வேறு. சரி, அந்த பெண்ணுக்கு ஆண் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. சரி, ஒருவேளை அந்த ஆண் இறந்துட்டா அப்போது அந்த பெண்ணோட நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும், இந்த சமுதாயம் ஒரு ஆண் சமுதாயம். அந்த பெண் கண்டிப்பாக தன் பிறந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, புகுந்த வீட்டில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவரோட கணவர் இறந்துட்டா அந்த புகுந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு தான் அந்த பெண்ணை ஒரு சுமையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரி சுமையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கணவனுடைய சொத்தை இந்த மனைவிக்கும் கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் அப்போ சொத்துரிமையெல்லாம் இல்லைங்கிறனாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையாவது அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுத்தா ஆகணும். அந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தா ஆகணும். சரிங்களா? இப்போது அந்த சொத்தை கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட்டு. சரிங்களா? இப்போ அந்த பெண் இருந்தால் அந்த சொத்தை கொடுக்க தேவையில்லை. அந்த சொத்தையும் இவங்க அனுபவிக்கலாம். அந்த பெண்ணை பராமரிக்கிறதுக்கான செலவுகளும் மிச்சம் அந்த குடும்பத்துக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கணவர் இறந்த பிறகு அந்த பெண் வெளியிலேயும் நடமாட முடியாது. சரிங்களா? அந்த பெண்ணையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு மடத்தனமான எண்ணம். அந்த பெண்ணை எப்போவுமே பாதுகாத்துட்ருக்கணுங்கிற மடத்தனமான எண்ணம். ஏன்னா அப்போ மறுமணம் செய்யறதுக்கும் அவமானமாக நினைப்பாங்க அந்த குடும்பம். சரிங்களா? அந்த மாப்பிள்ளையோட குடும்பம், இறந்தவரோட குடும்பம் தன்னோட வீட்டு பெண் மருமகளை மறுமணம் செய்கிறது ஒரு கௌரவ குலைச்சலாக நினைக்கும். இது ஒரு தலைவலி. ஸோ ஆக மொத்தம் சொத்தும் பிரச்சனை. அந்த பொண்ணை இருக்கவும் வைக்க முடியாது. இருக்க வச்சா அந்த பொண்ணை பாதுகாக்கணும். அந்த பொண்ணு மறுமணம் செய்யாத அளவுக்கு நம்ம கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். பல தலைவலிகள். இப்போ இதுக்கு ஒரே வழி, அந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடாது. சரி, அந்த பெண்ணை தற்கொலை பண்ணிப்பாளா? அதுவும் பண்ண முடியாது. அந்த பெண்ணை தற்கொலை பண்ணிக்கவும் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அந்த பொண்ணு யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா? அதையும் சொல்ல முடியாது. நம்மளும் கொலை செய்ய முடியாது. நம்மளும் ஒரு பெண்ணை உயிரெடுக்கவும் முடியாது. அதுவும் தவறு சமுதாயத்தில். அப்போ அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, சடக்குன்னு பேரில் அந்த பெண்ணை அந்த பெண்ணோட வாழ்க்கையை முடிக்கணும். இதுதான் கான்செப்டுங்க. இந்த சதி உருவானதே இதுதான். ஒரு பெண்ணோடைய உரிமைகளை பறிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து விஷயங்களில் கூட இந்த விஷயங்கள் தான் சேர்ந்துருக்கு. சரிங்களா? இது மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ மத சம்மந்தப்பட்டதுங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையாக என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துரிமையை பறிக்கிற செயல் தான் இது. சரிங்களா? அந்த பெண் எப்போவுமே அடிமையாக இருக்கணும். அந்த பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுக்கக்கூடாது. அந்த பெண் முன்னேற்றமும் அடையக்கூடாது. அந்த பெண்ணுக்கு மறுமணமும் கூடாது. அந்த பெண்ணை ஒரு பெண்ணாகவே பார்க்கல, ஒரு உயிராகவே பார்க்கல, ஒரு பொருள் மாதிரி பார்த்துருக்காங்க. இதுதான் பெண்களான சுரண்டலுக்கான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த சுரண்டல் விஷயத்தில் அந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சடங்கு தான் இந்த சதி. சரிங்களா? இந்த சதிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு கடவுளுக்கு எங்கெங்க சம்பந்தம்? சரிங்களா? இதில் கான்செப்டே இல்லை. இது மதமும் சம்மந்தம் இல்லை. இது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் உருவாக்கப்பட்ட செயலும் இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக ஆண் வர்க்கம் செய்த ஒரு ஏற்பாடு. அவ்வளோதான் இது. சரிங்களா? இந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கோங்க. இந்த சதினால் நமக்கு என்னென்ன தலைவலி தெரியுங்களா? நிறைய தலைவலி. இந்த பிரிட்டிஷ்காரர் இருக்கான் பாருங்க, அவன் தன்னோட நாட்டு மக்களை பிரெயின் வாஷ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எதுக்கு மேனிப்புலேட் பண்ணணும்? இந்தியாவை நீங்கள் அடிமையாக வச்சுருக்கிறீங்களேன்னு தன்னோட நாட்டு மக்கள் தன்னோட நாட்டு மக்களே கேட்கும் போது இந்த சதியை தான் காரணம் காட்டுவான். பாருங்கள், இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. அவனுங்களாம் மனுஷனே கிடையாது. அவனுங்களாம் காட்டு மிராண்டிங்க. அவனுங்களே ஆள தெரியாது. நம்ம தான் கடவுளாக அனுப்பப்பட்டவங்க. அவங்கள ஆளாக இருக்குது. நம்ம இருக்கிறங்காட்டி தான் இந்தியா இப்போவாது சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த சதி தான் காரணம். சரிங்களா? இந்த சதி, அப்புறம் இன்னொன்று, இந்த
தக்கீஸ், அந்த அந்த தக்கீஸுங்கிறவங்க ஒரு வழி கொள்ளையர்கள், இந்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கடவுள் பேரை சொல்லிட்டு வழி போக்குற எல்லாத்தையும் கொன்னுட்ருப்பாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 2 3 விஷயத்த மட்டும் மறுபடியும் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த விஷயம்லாம் நடக்குது, இந்தியாவில் நடக்குதுன்னு. ஆனால் அந்தளவுக்கு இவங்க சொல்கிற அளவுக்குலாம், மிகைப்பிடி சொல்கிற அளவுக்குலாம் நடந்துச்சாங்கிறதுக்கு இல்லை. நம்ம சதி கூட பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் சொல்கிற அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, எனிவே இந்த சதிங்கிறது உண்மையாக இருந்திருக்கு. இதனால் நமக்கு அவமானங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு, சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கு ஆண் வர்க்கம் செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு, சரிங்களா? முக்கியமாக இந்த சதி வந்து பண்டைய காலங்கள்லேயும் சரி, 1600 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு சடங்காக தான் இருந்திருக்கு. சிம்பிளுங்க. அரச குடும்பம், பணக்கார வர்க்கங்கள்கிட்ட தான் சொத்து இருக்கும். சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்களால மட்டும்தான் முடியும். ஏழை வீட்டில் என்னங்க பிரச்சனை? ஏழை வீட்டில் எந்த சொத்துமே இருக்காதே, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை அவங்க சாகடிக்கணும்? இந்த பணக்கார வீட்லேயும் அரச வர்க்கத்துலேயும் தான் இந்த சொத்துக்கள் பிரச்சனை இருக்குது. இந்த சொத்துக்கள் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சதியவே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது, இந்த சதிங்கிறது பணக்கார வர்க்கத்துக்கிட்டையும் அரச குடும்பத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. சாதாரண குடிமக்கள்கிட்ட இந்த சதிக்கிற பழக்கம் வரவே இல்லை, சரிங்களா? அது பிற்காலத்தில் அது இறங்கி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், சாதாரண மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. சரி, இதுதான் இதோடைய முன் சுருக்கம். சதிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. இது வந்து பெண் அடிமைத்தனத்தோட ஒரு வெளிப்பாடு. பெண்ணை வந்து ஒரு பொருள் மாதிரி பார்த்ததுக்கான ஒரு விஷயம், சரிங்களா? அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். சரி, நாளை அடுத்த காணொலியிலேருந்து இந்த சதியை பற்றிய குறிப்பு இருக்கிற கல்வெட்டுகளை பற்றியும், அந்த சதி எப்படி ஒழிஞ்சது பற்றியும், எப்படி ஒழிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசி இந்த சதியை நிறைவு செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.